வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னவெனில், வைத்தியர்கள் முறையாக வைத்தியம் பார்ப்பதில்லை என்கின்ற ஒரு பிரச்சனை. இது யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா போன்ற தமிழ் பகுதிகளில் தான் நடைபெறுகிறது. சிங்கள பகுதிகளில் இல்லை. இந்த விடயத்தை தோற்றுவித்தவர்கள் முன்வைக்கின்ற ஒரு விஷயம் என்னவெனில், யாழ்ப்பாண வைத்தியசாலையிலிருந்து டாக்டர் சத்தியமூர்த்தியை அகற்ற வேண்டும், அவருடைய டைரக்டர் பதவியை அகற்ற வேண்டும் என்றே தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றார்கள். இது சரியா என்பது மிகப்பெரிய கேள்வி. பொதுமக்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கும் வைத்தியர்களுக்கும் இடையிலான நம்பிக்கை இனம் அதிகரித்து வருகின்றதா என்ற கேள்வியும் எழுகிறது. மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், வவுனியா வைத்தியசாலைகளின் வைத்தியர்கள் இது தொடர்பாக பேச இருக்கிறார்கள் என்ற நிகழ்ச்சியில் இது ஒரு முக்கியமான கலந்துரையாடலாக இருக்கிறது. வைத்தியர்களை நெருக்க முடியுமா, அல்லது வைத்தியர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு யார் பதிலளிப்பது? இந்த மருந்து விடயங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன. வெளியிலே சென்று மருந்துகளை வாங்க வேண்டும் என்று வைத்தியர்கள் எழுதி கொடுக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆனால் இதில் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்னவெனில், பிரைவேட் இடங்களிலே வைத்தியசாலைகளில் அதிகமானவர்கள் சென்று வைத்தியம் பார்க்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். உண்மையில் தமிழ் பகுதிகளில் வைத்தியர்கள் பொதுமக்களுக்கு இடையிலான உறவுகளில் என்ன நடைபெறுகிறது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக, பேசுபொருளாக தற்பொழுது இருக்கிறது. அந்த விடயங்கள் தொடர்பாக இன்று நாம் பேசுவோம். Celebrate the start of 2025 with grace and beauty. Wishing you joy, prosperity, and sparkle in the new year. Lakshmi's Jewellers, Eastham, London, the jewellers of timeless elegance. Discover luxury living at Blue Ocean Apartments. Our apartments blend modern design with ultimate comfort. Experience unparalleled lifestyle and investment opportunities. இலங்கை இந்திய மளிகை பொருட்கள், ஃப்ரெஷ் மரக்கறி, மீன், இறைச்சி வகைகளை மலிவான விலைகளில் பெற்றுக்கொள்ள சந்திரா ஏசியன் குரோசர், நம்பர் 217, Bromley Road, Bellingham, Catford, SE6 2PG. Call on 079 Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights, like Victoria Sponge, Raspberry Almond Bakewell Tart, and Moist Carrot Cake. Visit us at 450 Bromley Road, BR14PP. Celebrate the new year with prosperity and timeless beauty. NSA Jewellers wishes you joy, elegance, and sparkling moments in the year ahead. Happy New Year from NSA Jewellers. டாக்டர் சுதா, உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. நான் யாழ் போதனா வைத்தியசாலையில நான் கடமையாற்ற இல்லை. ஆனா நான் மருத்துவ பீடத்துல இருந்த காலமும் அதே நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவு சிறிய கால பகுதியில நான் யாழ் போதனா வைத்தியசாலையில வேலை செய்திருக்கிறேன், ஒரு ட்ரைனிங்காக. அப்ப இந்த காலப்பகுதியில நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் பார்த்திருக்கேன். உண்மையில அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற ஹாஸ்பிட்டலும் உண்மையில வேறு. அதை தவிர இப்ப எனக்கு தெரிந்து ஒரு ஒரு போதனா வைத்தியசாலையின் டிரெக்டர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வேற வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், பல நன்கொடையாளர்கள் உதவியோட பல அபிவிருத்திகளை செய்திருக்கிறார். உதாரணமாக இந்த வெளியில நான் நினைக்கிறேன், அரியாலையில நினைக்கிறேன், ஒரு காணி ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதை பற்றி கணக்க விமர்சனங்களை முன்வைக்கிற ஆட்கள் இத மாதிரி ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்றால் அது வேற விஷயம். அதிலையும் ஊழல் நடைபெற்றதாகத்தானே குற்றம் சாட்டுகின்றார்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை இப்ப நீங்கள் சொல்ல வந்தால் அதற்குள்ளும் அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். நிச்சயமா அது சரி, அது உண்மைதான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, இப்ப இதுல டாக்டர் திருக்குமார் ஊழல் செய்தால் என்று நான் எழுதலாம், அல்லது டாக்டர் காயத்ரி ஊழல் செய்தாண்டு நான் பேஸ்புக்ல எழுதலாம், அல்ல மிஸ்டர் அனஸ் இப்படி ஒரு பிள்ளையான ஊடக தர்மத்தை கடைப்பிடிச்சார் என்று ஏதாவது ஒன்று நான் எழுதலாம். எழுதினா போல அது உண்மையாகிறாது. உண்மை என்றது அதை நிரூபிச்சாதான் உண்மை, நிரூபிக்காத வரைக்கும் அது போய். அப்ப யாரை பற்றியும் சும்மா குற்றம் சாட்டலாம். இப்ப எனக்கு விளங்கு நலத்துக்கு பல இடங்கள்ல இந்த ஒரு பொறாம தன்மையும் இருக்கு.
அதையும் நாங்கள் பார்க்கத்தான் வேணும். என்ற அபிப்பிராயம் அதுதான். இல்ல ஒரு அபிவிருத்தி என்று வரும்பொழுது பொறாமை எங்க இருந்து வருது? அவர் ஒரு நபர் இவ்வளவு உயரத்துக்கு வரைக்க அவர் எவ்வளவு தூரம் கஷ்டத்துக்குள்ளால அவர் வாராருன்றதை ஒருத்தரும் பார்க்கறது இல்லை. அவர் மேல வந்திருக்கிற கதிரை மட்டும்தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியும். அப்ப எனக்கு தெரியும், அவர் வவுனியா வைத்தியசாலையில டாக்டர் சத்தியமூர்த்தி குறிப்பிட்ட அளவு காலம் நினைக்கிறேன் ஒரு 3-4 வருஷம் பணியாற்றினவர். எனக்கு இவ்வளவு காலம் வந்து சரியா ஞாபகம் இல்லை. அந்த கால பகுதியில எனக்கு தெரியும் அவர் இரவு 3 மணிக்கும் ஹாஸ்பிட்டலை சுத்தி பார்ப்பார். அப்படி வளமையா ஒருத்தரும் செய்கிறே இல்லை. அது எந்த ஒரு வைத்தியசாலையிலையும் வேலை செய்கிற எந்த ஒரு வைத்தியருக்கும் தெரியும். ஒரு ஆஸ்பத்திரியின் பணிப்பாளர் 2 மணிக்கு 3 மணிக்கு 10 மணிக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டல் முழுக்க சுத்தி பார்க்கிறேன். இரவு 10 மணி, இரவு 2 மணி 4 மணி. அப்ப எந்த நேரம் மட்டும் இல்லை. அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பணியாளர்களுக்கு டைரக்டர் எந்த நேரமும் வந்து தங்களை பார்ப்பார் என்ற ஒரு உணர்வு இருக்கும். அது தவிர நான் அவரோட சில மீட்டிங்களுக்கு நான் கொழும்புக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்ப போற நேரத்துல நான் பார்த்திருக்கிறேன், அவரோட கதைக்கிறதே கஷ்டம். ஏன்னா போன் எடுத்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் அளவில் அங்க இங்கேருந்து காய்ச்சி கொண்டே இருப்பார். அப்படி வளமையா இருக்கிறே இல்லை. எல்லோரும் அப்படி இருக்கிறதே இல்லை. சில பேர் வந்து போய் தனியா என்ஜாய் பண்ணிட்டு வராங்களும் இருக்குன்னு எல்லாரையும் நான் சொல்ல. அப்ப நாங்கள் யாரையும் இப்ப டாக்டர் சத்தியமூர்த்தியை நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து போகணும் என்று சொல்லினோம் என்றால் இன்னொரு விஷயத்தையும் விளங்கணும். தென் பகுதியில அவருக்கு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு வரவேற்கிறதுக்கு மற்ற வைத்தியசாலையால் தயாரா இருக்கின்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பா தான் இருக்கு. இப்ப என்னன்னா ஒன்று திரு அனசால தெரிஞ்சுள்ளோனும் எங்களோட இடத்துல இருக்கிற வளவாளர்கள் வந்து மிக குறைவு. இப்ப நான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்னு, இப்ப மகப்பேற்றியல் துறையில வந்து பேராசிரியர் கொஞ்சம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை யூனிவர்சிட்டி 2 பேர், யாழ்ப்பாணத்துல ஒரு ப்ரொஃப் முகுந்தன், இங்க நான், மற்றது பேராசிரியர் கருணாகரன் 3 பேர். தற்போது இலங்கையில இருக்கிற மொத்த நான் நினைக்கிறேன் ஒரு 12 பேராசிரியர் எங்களோட துறையில இருக்கிற 3 பேர் தான் தமிழாக்கள். இப்ப எங்களை நீங்க போக சொன்னா நான் தரையில கும்பிட்டு தான் போவேன். ஏன்னா எனக்கு வெளிநாட்டுல இருந்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களுக்கு வரவேற்கிறதுக்கு எங்களுக்கு ஆக்கள் இருக்கு, யூனிவர்சிட்டி பார்த்து கொண்டு இருக்கு. இது நம்ம எத்தனை மடங்கு சம்பளத்தோட நாங்க போவோம். நாங்க விட்டுட்டு போனால் இப்ப இங்க பேராசிரியர் இல்லாமலே இங்க மருத்துவ மாணவர்கள் யார் படிப்பிக்கிறது? நீங்க அதாவது குவாலிஃபைடான டிரெக்டர்ஸ் வந்து மிக குறைவு. தமிழாக்கள்ல குவாலிஃபைடான டிரெக்டர்ஸ் என்றது மிக குறைவு. எத்தனை பேர் இருக்கணும் எம்டி முடிச்ச அட்மினிஸ்ட்ரேட்டர் சுதா இலங்கையில? ஒரு 2-3 பேர் தான் இருக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரியல வடிவா. இல்ல அதான் இப்ப பேஸ் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து வேற குவாலிஃபிகேஷன் மற்றது டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து டைரக்டர் வந்து வேற குவாலிஃபிகேஷன் தானே. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, தவாட்ட கேட்டுட்டு வாரன், டாக்டர் சத்தியமூர்த்திய வந்து யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற குரல்கள் எழுகின்றன. அது தொடர்பான உங்களோட கருத்து என்ன? அதான் நாங்கள் இப்ப பேசிக் கொண்டிருந்தோம். நீங்கள் இடையில உங்களோட போன் வந்து கட்டாய். டாக்டர் சத்தியமூர்த்தி எனக்கு 2002 இருந்து அவரோட நீண்ட காலம் அளிச்சேண்ட அடிப்படையில் எனக்கு அவர் கிளிநொச்சி முல்லைத்தீவு வைத்தியசாலையில அப்போ RDHS அவர் ரீஜனல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் இருக்கேக்க அதை எவ்வாறு திறம்பட நடத்தியிருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும். 2002 இருந்து 2009 வரை அப்புறம் யுத்த கால பகுதியில அவற்றை சேவையை நாங்கள் கனதடவை நாங்கள் கண்கூடா பார்த்திருக்கிறோம். பின்னர் யுத்தத்துக்கு பின்னதான 2010 வவுனியா வைத்தியசாலையில் அவர் 5 வருஷம் வேலை செய்த அந்த கால பகுதியை நான் பார்த்திருக்கிறேன். அவர் டாக்டர் சுதாகரன் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பணி என்று அது சொல்லி அவர் எந்த நேரம் எத்தனை மணிக்கு போவார், எத்தனை மணிக்கு வருவார் என்று அவர் நெடுகளுமே 24 மணி நேரமும் வைத்திய சம்பந்தமான நோய்கள் சம்பந்தமான சிந்தனையோடு தான் இருப்பார். உண்மையா அவர் சில நேரம் எங்களுக்கு நாங்கள் அவர் குற்றச்சாட்டை சொல்றோம், நாங்கள் தன்னுடைய குடும்பத்தோட அவர் ஒதுக்குற நேரம் காணாது, தன் பிள்ளைகளோட செலவழிக்கிற நேரம் காணாது, தன் குடும்பத்தோட அவர் செலவழிக்கிற நேரங்கள் காணாதுன்னு சொல்லி அவருடைய நெருக்கமா அவரை பார்க்கிற நண்பர்கள் சொல்ற வளர்ல. அந்த வகையில இப்ப அதுக்கப்புறம் 2015க்கு பிறகு அவர்
யாழ் போதனா வைத்தியசாலையை பொருட்படுத்த பிறகு யாழ் போதனா வைத்தியசாலை வந்து ஒரு ஒரு வேற லெவல் இன்னொரு அடி மாற்றம் சரியா ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சியை கண்டது. அது பெரு வளர்ச்சி பாதை. அதுல அவர் செய்த உண்மையா இந்த வளங்களை, அதாவது இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து கிடைக்கிற வளங்களை மட்டும் இல்லாம அதுக்கு வெளியால போய் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற வளங்களை அதை கொண்டு வந்து அங்க அவர் போட்டு அதை இன்னொரு விதமா வேற விதமான இதுல அவர் அந்த வைத்தியசாலையை உருவாக்கினதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் உண்மையா சில பேர் சொல்லுவீனம் எல்லாத்தையும் கொண்டிய ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல கொண்டிய குவிக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்லுவீனம். ஆனா அவர் தன் வைத்தியசாலையை திறம்பட செய்யணும்ன்றதுக்காக அது ஒரு வைத்தியசாலை தாய் வைத்தியசாலையா இருந்தபடியா அதுக்காக அவர் ஆற்றின சேவை என்றது நான் நினைக்க இன்னொரு ஆள் வந்து அதை செய்யலும் என்று நான் கருத இல்லை. உண்மையா அவர் தன் சேவையை முடித்து இன்னொரு இடத்துக்கு போக இன்னும் ஒருவர் வந்து அந்த வைத்தியசாலையை பொறுப்பெடுக்க தான் எங்களுக்கு அந்த இடைவெளி எங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்தவர் கொண்டு விட்டு போனவர், அவர் இல்லாத அந்த இடைவெளி எங்களுக்கு கூட்டிய முடியாது. அந்த வகையில என்னுடைய அப்சர்வேஷன் படி சேவை என்றது அது அரும்பெரும் சேவை. உண்மையா இப்ப நான் எங்களுக்கு தெரிஞ்ச வரையில இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா டாக்டர் சதா, இப்ப ஒரு வைத்தியர் இப்ப டாக்டர் சத்தியமூர்த்தியை அகற்றி விட்டு அந்த இடத்துல வேறொருவரை நியமிக்கும் பொழுது டாக்டர் சத்தியமூர்த்தியினுடைய அனுபவம், அறிவு, நிர்வாக திறமை போன்றவைகள் புரியும் என்று டாக்டர் தவா குறிப்பிட்டிருந்தார். இங்க என்ன விஷயம் என்ன, டாக்டர் சத்தியமூர்த்தி அகற்றிவிட்டு தான் வரப்போகின்றேன் அந்த இடத்துக்கு இன்னும் 1 வருடத்தில் என்று ஒரு வைத்தியர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அது சாத்தியமா சதா? என்னன்னா இலங்கையில வந்து நீங்க நெச்சு மாதிரி நான் நினைக்கிறத வேலை செய்யலாம். அதுக்கும் சிஸ்டம் இருக்கு. இப்ப ஒரு டைரக்டர் ஒன்று மாறுதுன்னு சொன்னா முதலாவது அவர் சரியான தகுதி இருக்கணும். மினிஸ்ட்ரி தான் அப்பாயிண்ட் பண்ணும். அவர் நீங்க அவர் அகற்றதும் போடுறதும் வந்து மினிஸ்ட்ரி தான். நீங்க 4 பேர் சேர்ந்து பூக்காடு போட்டு ஒரு ஆள் அகற்றவும் மேலாது, 4 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஒரு ஆளை சேர்க்கவும் மேலாது. அது சிஸ்டம் இருக்கு. நீங்க அதை டோன்ட் வரி, அப்படி நடக்கிற வாய்ப்பு இல்லை. நீங்க அப்படி அதாவது அது பகல்கனமா தான் இருக்கு. சதா உங்களோட கருத்து என்ன இதுல? நான் பர்சனலா சொன்னேன்டா, ஒரு ஹாஸ்பிட்டல் உண்மையிலேயே நல்லா இருக்கு, அந்த டைரக்டர் நல்லா பாடுபடுறார், தந்த ரிசோர்சஸ், அதாவது தனக்கு இருக்கிற பர்சனல் கண்டெக்ஸ்டுகளால ஞாபக வேலை செய்திருக்கிறார். இப்ப என்னண்டா ஒரு ஆளுக்கு ஒபிஷியலா கொஞ்சம் இருக்கு, தந்த பர்சனலா. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா அங்க இருக்க சிடி ஸ்கேனர் 240 மில்லியன் இலங்கை ரூபாய். 2 தமிழாக்கள் டொனேட் பண்ணாத, 2 தமிழாக்கள். ஒரு ஆள் சுவிஸ்ல இருக்கார், ஒரு ஆள் எங்க இருக்காருண்டா இங்கிலாந்துல இருக்கார், யூகேல இருக்கார். 2 பேரும் எவ்வளவு அதோட தொகை 240க்கு மேல, 240 மில்லியன் இலங்கை ரூபாய்க்கு மேல. அது பெரிய காசு. 2 பேர் டொனேஷன். இப்ப இதெல்லாம் என்னென்று வந்தது அது நெட்வொர்க்கிங். இப்ப என்னண்டா அந்த நெட்வொர்க்கிங்கால அவ்வளவு வேலையில நடக்கிறது. ஒரு தொடர்புகள், தனிப்பட்ட தொடர்புகள், அவர்ல இருக்க நம்பிக்கை, அவர் முதல் என்ன மாதிரி இருந்தவர், அந்த நம்பிக்கையால அந்த தொடர்புகள் எல்லாம் பெறும். இப்ப எல்லாருக்கும் எல்லா தொடர்பும் வராதுதானே, ஒரு நம்பிக்கையில தொடர்பு. அப்ப நான் ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல ஒரு டாக்டர் சத்தியமூர்த்திக்கு சொன்னான், என்னண்டா டாக்டர் சத்தியமூர்த்தி, நீங்கள் வேணுமெண்டா ஒரு வேற இடத்துக்கு போங்க, அந்த ஆஸ்பத்திரியை டெவலப் பண்ணுங்க. உங்களை வேணாமண்டா நீங்கள் வேற எங்கேயும் போங்க, அந்த செலவும் பாவம். ஏன் நீங்கள் உங்களை விருப்பமில்லாத ஆட்களுக்கு வேலை செய்ய இல்ல. என்னன்னா இப்ப பொதுமக்கள் வேண்டாம் என்று சொல்கின்றார்களா? இல்ல, பொதுமக்கள் வேணாம்னு சொல்லி இல்ல. இது இந்த புலிகேசிகள், அதாவது இந்த யூடியூப்புகள் அதுகளை தெரியுற இந்த கொமேடியன்ஸ், இவைதான் அவர் வேணாம்னு சொல்ற. பொதுமக்கள் ஒரு காலம் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. என்னன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு எத்தனாயிரம் பேர் அந்த ஹாஸ்பிட்டல்ல பயனடையணும். எத்தனாயிரம் பேர். இது டாக்டர் சத்தியமூர்த்தி மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் இயங்கல. அங்க இருக்க கன்சல்டன்ஸ் எல்லாம் பெரிய டெடிகேட் டாக்டர். அவையெல்லாம் தங்களோட சேவையை அர்ப்பணிச்சு யாழ்ப்பாணத்திலே இருக்கணும் என்று கனவேர், யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியில போகாம கனவேர் இருக்கணும். நான் கனவேற்ற பேரை சொல்லல, எல்லாட்ட பேரும் சொல்லணும். அப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாட்ட டெடிகேட், அதாவது எல்லாட்ட அவைண்ட பொறுப்புணர்வாலையும் அவைண்ட தியாகத்தாலையும் தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் இயங்குது. இதை அவ்வளவு ஈஸியா குழப்பிடாது. குழப்புறதுக்கு நினைக்கலாம், நான் நினைக்கல அது அவ்வளவு ஈஸியான காரியம். என்னன்னா அந்த மக்கள்
இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் இருக்க எல்லா பொதுமக்களும் வந்து யாழ்ப்பாணம் இப்ப என்னன்னா இப்படி ஒரு பேரையும் எடுத்துட்டு தானே அந்த ஹாஸ்பிட்டல் இப்படியோ ஒரு பெரிய ஆஸ்பத்திரி எல்லாரும் சின்ன சின்ன ஆஸ்பத்திரியில பைபாஸ் பண்ணி அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிடும். அது மனித இயல்பு, அது ஒரு மனித இயல்பு. எனக்கு வருத்தம் வந்தா நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், ஒரு சின்ன ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன். அப்ப யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து இன்றைக்கும் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு வரவும் தான் விரும்பினேன். திருக்குமார் அதை நினைக்கிறீங்க நீங்க? உண்மை இப்ப என்னன்னு சொன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இப்ப நாங்க மட்டக்களப்பில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு எத்தனை சேவைக்காண்டி அனுப்ப வேண்டியது, எம்ஆர்ஐக்கு அனுப்புறோம், கேன்சர் சர்ஜரிக்கு அனுப்புறோம். அது வந்து வடகிழக்குல வந்து இருக்கிற ஒரே ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள ஹாஸ்பிட்டல் வந்து அங்கதான். இப்ப நாங்களும் மட்டக்களப்பில இருந்து எத்தனை பேர் அங்க அனுப்புறோம். ஒரு எம்ஆர்ஐ இங்க எடுக்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இயலாமலே போச்சு மட்டக்களப்பு கொண்டு வரதுக்கு. யாழ்ப்பாணத்துக்கு எம்ஆர்ஐ வந்து எத்தனை வருஷம் அது அரசாங்கம் வாங்கி கொடுக்கல. ஒன்று விஷயம், அது அரசாங்கம் வாங்கி கொடுக்கல. அது வந்து அவங்களோட டிரெக்டர் சொந்த முயற்சியால இனிய வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு நல்லெண்ணத்தால வழங்கப்பட்ட அன்பளிப்பு. அடுத்தது இப்ப வடக்கு கிழக்கு ஆஸ்பத்திரிகளுக்கும் தெற்குல உள்ள ஆஸ்பத்திரிகளுக்கும் இடையிலான வேறுபாடு வந்து பெரிதாக இருக்கிறதா? ஏனெனில் தெற்குல அபிவிருத்தியும் வடக்கு கிழக்குல தமிழ் பிரதேசங்கள் அபிவிருத்தி குறைவாகவும் இருக்குதா? இப்ப ஒன்று வந்து அபிவிருத்தி வந்து அபிவிருத்தின்றது வந்து அது ஹாஸ்பிட்டலோட கிரேடை பொறுத்து இருக்கு. மற்றது அந்த இடத்துல உள்ள அரசியல்வாதிகள செல்வாக்க பொறுத்தும் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப மற்றது அந்த வைத்தியசாலை தலைவர் நிர்வாகின்ற சொந்த முயற்சி ஒன்று, அந்த பிரதேசத்து மக்கள், அந்த இடத்து அரசியல்வாதிகள், மற்றது அந்த வைத்தியசாலை பிரதான நிர்வாகி, இந்த 3 பேரும் சேர்ந்து வந்து அந்த ஆஸ்பத்திரியை டெவலப் பண்றது. இப்போ ஆஸ்பத்திரி நிர்வாகி சரியா இருக்கீங்களா வந்து அவர் அந்த இடத்து மக்களை ஒருங்கிணைச்சு அரசியல்வாதி உள்வாங்கி அரசாங்கத்தால காசு கொடுக்கீங்களா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வழியில காசு எடுப்பிச்சு அந்த இடத்த அபிவிருத்தி செய்யும். தென்பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பிளாக் கட்டிருப்பாங்க. அது யாரும் டொனேட் பண்ணு சொல்றது, ஒவ்வொரு பிளாக்கும் யாரும் டொனேட் பண்ணு பேர் அடிச்சிருக்கு. வடகிழக்குல பாக்கல. வடகிழக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு காசு கொடுத்தாங்களான்னு இருப்பாங்களே தவிர ஹாஸ்பிட்டலுக்கு காசு கொடுத்தார்கள் வந்து பூச்சியம். நீங்க அரசாங்கத்தின் பேர் வந்து எல்லா இடம் ஒன்றுதான். மக்கள் வந்து அந்த இடத்தை எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி தங்களோட சொத்தா பேணினேன், இது எங்கட இடம், அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், இது எந்த இடம், இது எந்த இடம் என்ற ஒரு எந்த மக்கள் என்ற ஒரு உணர்வு கொண்டு விரைக்கல வந்து அது அபிவிருத்தி அடைகிற வீதம் வந்து கூட. அப்ப அதான் தென்பகுதி மக்களோட மனப்பாங்குக்கு அவங்க தங்களோட இடத்தை டெவலப் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்மளோட இடத்தின் மனப்பாங்குக்கு நம்ம இடம் பாலத்தான் போகும். அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. திருக்குமார் சொன்ன மாதிரி இப்ப நாங்கள் எல்லாரும் ஒரு இருக்கிற கோயிலை உடைச்சு திருப்பி கோபுரம் கட்டுறதுக்கு எல்லாரும் ரெடி. இல்லாட்டி நாங்கள் அதை விட பெருசா கட்டுவோம், அதோட பெரிய திருவிழா செய்வோம், இதுக்கெல்லாம் ரெடி. ஆனா ஒரு கல்விக்கோ மருத்துவத்துக்கோ ஒரு கட்டடத்தை கட்டி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ரெடி இல்லை. ஏன்னா நாங்கள் அப்படி எங்களோட கல்ச்சர் அப்படி இல்லை. நாங்கள் வந்து அதுல போடுவோம், அது அப்படிதான் இருக்குது. ஆனா இது அப்படி இருந்தாலும் நிறைய புலம்பெயர் தமிழர்கள் வந்து வைத்தியசாலைக்கு உதவி செய்திருக்கணும். ஆனா திருக்குமார் சொல்றது போல ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி கொடுத்து அந்த அளவுல நாங்கள் பெருசா கேள்விப்படையில வைத்தியசாலைகளுக்கு. சொல்லுங்க. இல்ல, இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பொதுமக்களுக்கும் உங்களுக்குமான இந்த தொடர்புகள் தொடர்பான கருத்துக்களை சொல்லி முடிப்போம். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பான விஷயத்தை சொல்ல விரும்புறேன். அந்த நீங்கள் கேட்டீங்கள் வட பகுதிக்கும் தென் பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாவது இருக்கின்றதான்னு. நான் நினைக்கிறேன் இந்த ஆளணியை பொறுத்த வரையில தென்பகுதிக்கும் வடபகுதிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதா தான் நான் கருதுறேன். ஏனென்று சொன்னால் குறிப்பா இப்ப எங்களுடைய பல் வைத்திய சேவையில இந்த விசேட நிபுணத்துவ சேவைகள் வந்து வட பகுதியில வட மாகாணத்துல கிட்டத்தட்ட இருக்கின்ற 5 மாவட்டங்களுக்கும் இந்த ஓர்த்தோடோன்டிக் யூனிட், அதாவது இந்த பல் ஒழுங்காக்கல் பிரிவு வந்து யாழ்ப்பாணத்திலும் வவுனியாவிலும் மட்டும்தான் உள்ளது. அதே வரை நாங்கள் ஒப்பிடும்போது தென்பகுதியிலே அல்லது மேல் மாகாணத்திலேயோ அல்லது மத்திய மாகாணத்திலேயோ அங்கே இருக்கின்ற ஆதார வைத்தியசாலைகள், மாவட்ட பொது வைத்தியசாலைகள் எல்லா இடங்களிலுமே இந்த விசேட வைத்திய சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கின்ற போது இந்த வட மாகாணத்துல எங்களுடைய இந்த விசேட பல் வைத்திய சேவையை வந்து ஒரு மாவட்ட பொது வைத்தியசாலையான கிளிநொச்சியிலேயோ மன்னாரிலேயோ முல்லைத்தீவிலேயோ பெற்றுக்கொள்ள முடியாமல் தான் இல்லை. அப்ப அந்த இடத்துல நாங்கள் இப்ப
அங்க இருக்கின்ற சிகிச்சை பெற வேண்டிய சிறுவர்கள் நோயாளர்கள் வந்து நிறைய தூரம் வந்து பிரயாணம் செய்து வர வேண்டி இருக்கு. அவர்கள் அதற்காக நிறைய செலவழிக்க வேண்டி இருக்கின்றது என்றதை கருத்துல கொண்டுதான் நாங்கள் அண்மையில கடந்த வருடம் இந்த கிளிநொச்சியில இந்த பல்லொழுங்காக்கல் பிரிவுக்குரிய அந்த விசேட பிரிவை ஒரு தற்காலிகமான பிரிவாக வாய்ப்பாடு சத்திர சிகிச்சையோட சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்தோம். இதுவும் வந்து குறிப்பாக சொன்ன போனால் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வடமாகாண பணிப்பாளராக வடமாகாணத்துக்குரிய ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸாக அவர் ஒரு வருடம் தற்காலிகமாக பணியாற்றினார். அந்த வேளையில் தான் இவர்களுடைய கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள வைத்திய நிபுணர்கள் சிலருடைய கோரிக்கையின் அடிப்படையில் அவரும் இதை வந்து சுகாதார அமைச்சரோட கதைத்து நானும் அதற்கு ஒரு நாளாவது சென்று கிழமையில் ஒரு நாளாவது சென்று பணியாற்றுவதற்கு சம்மதித்ததால் இந்த பல்லொழுங்காக்கல் பிரிவை நாங்கள் அங்கே தற்காலிகமாக உருவாக்கினோம். அதிலேயும் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் எங்களுக்கு அதுக்குரிய மருத்துவ உபகரணங்களுக்கோ அதுக்குரிய அந்த மருந்து பொருட்களுக்கோ அரசாங்கத்திலிருந்தோ சுகாதார அமைச்சிலிருந்தோ நமக்கு எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. முழுவதுமே இவர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களும் அந்த வேளையில டாக்டர் தவராஜா அவர்களும் வாய்த்தாடு சத்திர சிகிச்சை நிபுணராக அங்கே பணியாற்றினர். அவர்கள் இருவரும் இந்த ரோட்டரி கிளப்பின் அன்பளிப்பின் மூலமாக நோயாளர்கள் நலன் விருச்சங்கத்தின் அன்பளிப்பு பொறிமுறைகளினூடாக சில நோயாளிகளை தங்களுடைய பங்களிப்பை செய்ததனூடாகத்தான் நாங்கள் அந்த பிரிவை உருவாக்கி இப்போ 600 பேருக்கு மேல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது வந்து ஆளணியை பொறுத்தவரையில் நான் என்றால் சொல்லுவேன் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது தான் எங்கட துறையை பொறுத்தவரையில. அதே வேளை இந்த கிடைக்கும் வசதிகள் வந்து சில வேளைகளில் இந்த ஆளணி பிரச்சனைகளாலும் வித்தியாசப்படுவதாக இருக்கலாம். இப்போ டாக்டர் திருக்குமார் சொன்ன மாதிரி இங்கேயே முதலே எங்களுக்கு அதுக்குரிய யூனிட்ஸ் இருந்திருந்தால் அரசாங்கம் எங்களுக்கு அதை அளித்திருக்கும். அப்போ எங்களுக்கு அதுக்குரிய யூனிட்ஸ் இல்லாதபடியா அவர்கள் அதை அளிக்கவில்லை. ஆனால் அங்கே வந்து அந்த சேவையை தேவையாக நினைக்கின்ற பல நோயாளர்கள் சிகிச்சை பெற வேண்டியவர்கள் முக்கியமா என்னன்னா இப்ப அரசாங்கத்தை வற்புறுத்தணும், அதற்கான விண்ணப்பங்களை கொடுக்கணும், ஆளணி பற்றாக்குறை தொடர்பான பிரச்சனைகளை விளங்கப்படுத்தணும். அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் வேலை தானே. அப்ப இப்ப கடந்த ஒரு வருடத்துல நானே அங்க இருக்கின்ற மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளரினூடாக 2-3 கடிதங்களை நான் சுகாதார அமைச்சுக்கு நானும் தற்போது இருக்கிற வாய்தாடு சத்துரை சிகிச்சை நிபுணருமாக அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றோம். ஏனென்றால் இத்தனை நோயாளர்கள் இங்கே வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய சேவையை சரியாக கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெர்மனண்டான வைத்திய நிபுணரையும் அந்த வீட்டையும் தாருங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அப்ப இது வந்து நடக்காமல் இல்லை. இருந்தாலும் இப்ப இருக்கின்ற பொருளாதார சரிவு நிலைமைகளினாலும் வேறு சில காரணிகளாலும் அது நடைபெறாமல் ஈடுபட்டு கொண்டு போகின்றது. அப்ப இதை யாரும் செய்யாமல் இல்லை. இப்ப இதை நாங்கள் எங்களுடைய இந்த நோயாளர்களை பார்க்கும் நேரத்தில் இந்த வேலைகளையும் நாங்கள் ஒதுக்கி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதற்குரிய எப்படி ஆளணியை எடுப்பது, எப்படி மருத்துவ உபகரணங்களை சரியான முறையில் எடுப்பது, எல்லா வேலைகளையும் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அது நடக்கவில்லை அல்லது நடப்பதில் தாமதம் இருக்கின்றது என்பதற்காக அதை ஒருவரும் செய்யவில்லை என்ற அர்த்தம் இல்லை. அதுதான் உண்மை. நிறைவாக டாக்டர் சுதா, உங்களுடைய கருத்து. இந்த தென்பாதிக்கும் வடபாதிக்கும் இடையில வடகிழக்குக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்த நீங்கள் அதை பற்றி சொல்லி போட்டு நான் அந்த எங்களுக்கும் இந்த பயனாளிகள் அல்லது நோயாளிகளுக்கும் இடையில ஏற்படுற இடவழியை பற்றி கதைக்கலாம்னு யோசிக்கிறேன். முதலாவது டாக்டர் காயத்ரி சொன்ன மாதிரி ஆளணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ ஆளணி என்று பார்க்கக்குள்ள நீங்க பார்த்தால் முக்கியமா நர்சிங் ஸ்டாஃப் வந்து வடமாகாணத்தை சேர்ந்தாக்கள் நர்சிங் போறது சரியான குறைவு. அது நான் நினைக்கிறேன் திரும்பவும் இந்த நாங்கள் கோயில் கட்டுற மாதிரி வேலை தான். அது ஒரு கலாச்சார ரீதியான ஒரு பிரச்சனையோ தெரியல. திறமையான பிள்ளைகள் இருக்கணும், ஆனால் அவையில் நர்சிங்குக்கு போறதுக்கு விரும்புகிறேன். அவையில் வேற வேற யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்து ஒரு ஜொப்பும் இல்லாமலும் நிறைய பேர் இருக்கணும், ஆனால் அவை நர்சிங்கை செலக்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லை பொதுவாக. அது ஒரு பிரச்சனை. அடுத்தது இந்த டாக்டருக்கும் நோயாளிக்கும் இடையிலான அந்த இடவழி வந்து கூடுறதால ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு துறையிலையும் வெவ்வேறு பிரச்சனைகள் வரலாம்.
எங்கட துறையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனை, இப்ப ஒரு நோயாளி வந்து சைக்கியாட்ரி பேஷண்ட் என்றவர் தனக்கு வருத்தமே இல்லை என்று சொல்றார்கள் தன பேர் வருது. அப்ப ஏன்னா ஒரு டாக்டருக்கும் அந்த நோயாளிக்கும் இடையிலான அந்த தொடர்பாடல் அல்ல அந்த கனெக்டட்னஸ் அவைகளோட ஒரு ஆத்மார்த்தமா கதைச்சு அவரோட ஏற்படுற அந்த உறவு முறை தான் இந்த மருந்தை அவர் எடுக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கு. அவர் எங்கள ஒரு நம்பிக்கையை வைக்கும். அந்த தெரபியூட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் அந்த நம்பிக்கையை கொண்டு வரும். அப்ப அது வந்து இப்ப கொஞ்சம் பிரச்சனையா வரலாம் எதிர்காலத்தில். என்னோட இன்னும் ஒரு லிமிட்டேஷனும் எங்களுக்கு இருக்குது. இப்போ முந்தி நான் எங்களோட கிளினிக்ல கேட்க பார்த்த நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸை விட இப்ப பல மடங்கு கூடிட்டு பேஷண்ட்ஸ் நம்பர் கூடிக்கொண்டு வருது. முக்கியமா இப்ப எங்களுக்கு வட மத்திய மாகாணத்தில இருந்து கூட நிறைய நோயாளிகள் வாரவேல் வவுனி ஆஸ்பத்திரி. அப்ப நோயாளிகள் நம்பரும் கூடுது, அதே நேரம் எங்களுக்கு ஒவ்வொரு நோயாளிக்கும் கொடுக்குற அலோகேட் பண்ற டைம் குறைய வேண்டி இருக்குது. அதே நேரம் வெளியில இருக்கிற இந்த சமூக ஊடகத்துல வைத்தியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகரித்து எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையில உள்ள இடைவெளி கூடிக்கொண்டு வரையில இந்த நோயாளி குணமடைகிறதுக்கான வாய்ப்பு குறையறது சந்தர்ப்பம் இருக்கு. அது ஒரு வைத்தியர் மீது ஒரு சந்தேகம் வரப்பாக்குது. அப்படியா? சந்தேகம் வரப்பாக்குது. அது மிக முக்கியமான பிரச்சனை. டாக்டர் திருக்குமார், நிறைவாக உங்களுடைய கருத்து. நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சுதா சொல்லிட்டு, ஒரு பணிவான வேண்டோல் எல்லாருக்கும் என்ன சொன்னா, அதாவது நான் கேட்க சொன்னா திருப்பி சொல்ல போறேன். இந்த மண்பற்று இனப்பற்று தேசப்பற்று என்பது வந்து மீடியாக்காரர்களுக்கு மட்டும் உரியதல்ல. அதை நீங்க மிக தெளிவாக நீங்க எல்லாரும் முளைய கொள்ளணும். இங்க ஒவ்வொரு துறையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து தங்கட வேலையை சிறப்பா செய்து கொண்டு இருக்கிறோம். அதாலதான் வந்து இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கு. அப்ப ஒரு நோயாளிக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு அந்யோன்யமான உறவு ஏற்படைகளை தான் நாங்கள் சொல்றத அந்த நோயாளி ஏற்றுக்கொண்டு அந்த நாங்கள் சொல்ற வைத்தியத்தை பின்பற்றி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து உண்மையில வந்து நீங்க பாக்குறீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் மீடியா பிரதானமான நோக்கம் வந்து காசு உற்பத்தி ஆகுறது. காசு அது வந்து பிள்ளையான வழி. அதாவது ஒரு சரியான வழியில காசு உழைக்கிறது வேற, ஒரு பிள்ளையார இருக்கிறத இல்லையென்று இப்ப நீங்க ஒரு விஷயத்தை நான் என்ன சொன்னாலும் இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு அறிவு தேவையில்லை. நீ இருக்குன்னு சொல்றது அறிவு தேவை. அப்ப இப்படி ஒரு விஷயம் இல்லை என்று எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஆக்கள் சொல்லிக்கொண்டு இருக்கிறதால ஒரு பொய்யை திருப்பி சொல்லியிருக்கலாம். அது வந்து உண்மை என்ற ஒரு மாயப்பாடு ஏற்பட பாக்குது. அப்ப இதை ஏற்படுத்துறதால வந்து சமூகத்துக்கு வந்து மிக பின்னடைவா ஏற்படுத்தும் ஒரு பெரிய ஒரு விளைவை வந்து சமூகம் வந்து சந்திக்க வேண்டி வரும். இதனால் வந்து இப்ப நிறைவாக என்ன செய்யும் சமூகம் வந்து திருப்பி உங்களுக்கு குற்றச்சாட்டுகளை திருப்பி போட்டு விட்டுரும். என்னன்னா இப்ப ஒவ்வொருவரும் தனிய சிந்திக்க மாட்டார்கள் இல்லையா? நிச்சயமா. இப்ப சிம்பிளா நாங்களும் வேலை எப்படி நிப்பாட்டுவோம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒன்று வந்து தெரியணும், இலங்கையில வேலை செய்யற எந்த நிபுணருமே வந்து இலங்கையில தான் கட்டாயம் வேலை செய்யணும் ஒரு தேவையில்லை. எங்களுக்கு சகல எங்களோட நிபுணத்துவம் வந்து சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். எந்த நாட்டிலும் வேலை செய்யக்கூடிய ஆற்று அறிவு எங்களுக்கு இருக்கு. அப்ப ஒன்று தெளிவா வணங்கி கொள்ளணும். நாங்கள் இங்க வேலை இல்லாமல் வேறு நாட்டுல போனா சிவிக்க வழி இல்லாமல் இங்க இருக்கீங்க. நீங்க எங்களை வேலை இல்ல எங்களை வேலை செய்யணும்னு சொன்னால் இருகரம் கூப்பி வெளியேறுவோம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதுல எச்சரிக்கையில இதன் சமூகத்துல வந்து பாரிய விளைவை ஏற்படுத்தும். ஆனா இப்ப வந்து வைத்தியர்கள் தங்களை நிரூபிக்கிறத விட சமூகம் வைத்தியர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்ல வருகின்றீர்களா? எங்களுக்கும் சமூகத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து உடைக்க நீங்க மீடியாக்காரர் முற்படாதீங்கன்னு சொல்ல வரேன். சமூகத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இல்ல சமூகத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. என்னென்றால் இப்ப தங்களுக்கு ஓரிரு வைத்தியர்கள் தவறு செய்யலாம் இல்லையென்று நான் சொல்ல இல்லை. வைத்தியர்கள் தரப்பில் எங்கேயாவது ஓரிரு வைத்தியர்கள் பிள்ளையானவர்களா இருக்கலாம். இல்ல ஆனா அநேகமான ஆட்கள் இந்த ஒரு இந்த துறையில தந்த துறை சார்ந்த விஷயத்துல மிகுந்த ஆர்வத்தோட விருப்பத்தோட தான் வேலை செய்யணும். அப்ப அதை நாங்கள் மதிக்கும். எந்த துறையா இருந்தாலும்
இப்ப என்னன்னா ஒரு தவறு நடந்தா அதுக்கு நீங்கள் இப்ப நீங்க உதாரணமா வைத்தியத்துல வந்து மருத்துவர் தவறால தான் இறந்தன்னு சொன்னா நீங்க வழக்கு போடலாம். அது சிவில் கோட், அதுக்கு சிஸ்டம் இருக்கு. இப்ப நீங்க உரியாக நீங்க கோர்ட்டுக்கு போய் வழக்கு போடுவோம், நாங்க அங்க வந்து நாங்க சந்திப்போம். ரோட்ல நின்று கல்லறையை விளக்கிட்டீங்கன்னு சொன்னால் வந்து அது வந்து அது வந்து நீங்க சட்டத்தை கையில் இருக்கிற மாதிரி இல்ல முடியும். என்ன நீங்க அப்படி செய்யலும்? நீங்கள் ஒரு ஒரு வைத்தியத்துல வந்து பிள்ளையாலா இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு நீங்க வழக்கு போட்டு அந்த அந்த பக்கம் தான் நீங்க போகலாம். அதுல நீங்கள் அதுல எந்த தவறும் இல்லை. அது தவறு இல்லை. அவர்களுக்குரிய அந்த உரிமை அது. அதான் டாக்டர் சதா சொன்னது போல மெடிக்கல் எரர் வந்து நிச்சயமாக நடந்தே ஆகும். அது வந்து எல்லாம் மனிதர்கள் தானே. அப்ப அந்த முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்றால், நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு நோயாளிக்கு நாங்கள் அலோகேட் பண்ற டைம் வந்து மிக குறுகிய நேரம். ஏண்டா ஏற்கனவே எல்லோரும் குறிப்பிட்ட மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்துக்கு நிறைய பேரை நாங்கள் சிகிச்சை அளிக்க வேண்டி இருக்குது. அப்ப எங்களோட டாக்குமெண்டேஷன் வந்து சரியான ஒரு பிரச்சனையா இருக்கும் பல இடங்கள். இப்ப நாங்கள் ஒரு மேலத்தைய நாட்டுல செய்யற மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் எங்களால செய்ய இயலாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்னன்னா சுதா சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட், இங்க இருக்கிற ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட பாக்குற நேரத்திலும் பார்க்க டாக்குமெண்ட் பண்ற நேரம் கூட. நீங்கள் நோயாளியோட மினக்கிறதுலும் பார்க்க அதை போய் நீங்கள் எழுதுறது கூட. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட டிஃபென்ஸ் மெடிசின். நான் வந்து என்ன பாதுகாத்து கொள்ள வேணும் என்ற ஒரு கேட்டகரியில் செய்யற மெடிசின். இலங்கையில அப்படி இல்லை, மாறித்தான் இருக்கேன். அங்க நோயாளியோட மினக்கடுவினா அந்த டாக்குமெண்டேஷன் உண்மையா குறைவு. அங்க எழுதுற இல்லை, அதை கவனிக்கிறே இல்லை. இதுதான் உண்மையான பிரச்சனை. சுதா சொன்ன மிக சரியான கருத்து. இப்ப வந்து நாங்கள் வந்து இங்க பார்த்தாலும் நீங்க ஒரு ஜூனியர் டாக்டர் எடுத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட பாக்குற 1 மணித்தியாலம் எடுப்பேன். என்ன செய்வாருன்னா 15 மணித்தியாலத்துல 15 நிமிஷத்துல பேஷண்ட பாத்துருவார். மிச்சம் 40 நிமிஷம் அதை எழுதுவார். அந்த நோட்ஸை எழுதி எல்லாத்தையும் படிவா எழுதி. ஏன்டா நாளைக்கு நீங்களா கேள்வி வைப்பீங்க, அதுக்காக எழுதுவார். அது உண்மையா ஒரு கூடாத விஷயம். என்னன்னா உங்களோட டைமிங் ஞாபக நேரத்தில் நீங்கள் அந்த டிஃபென்ஸுக்கு பாய்க்கிறீங்க. அதாவது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒரு மருத்துவர். ஆனா என்னடா டாக்டர் சா சொல்ற போல இப்ப ஆசிய நாடுகள்ல அந்த 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 நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெக்கார்ட் இல்லாததால தான் அதிகமான நோயாளிகளை பார்க்க முடிகிறது. இப்ப அதை எழுத முடியாததால பார்க்க முடியுது. ஆனா எழுதுறதால தன்னைத்தானே டிஃபென்ஸ் பண்ணி கொள்ள முடியுது. இங்க என்னன்னா இங்க வந்து வழக்கு போட்ட மில்லியன் கணக்குல கம்பன்சேஷன் கொடுக்கணுமே ஹாஸ்பிட்டல். அந்த இதே நிலைமை தொடரும் என்றால் சிலவேளை நாங்களும் அங்க மாதிரி ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச்சுக்கு போக வேண்டி வரலாம். உண்மையா என்ன நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் எதிர்காலம். இதே நிலைமை தொடர்ந்தா நாங்களும் வந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு சிகிச்சை கொடுக்குற வைக்கும் நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்கான இந்த தரவுகளை சரியாக எழுதி நாங்கள் வந்து திரும்ப மேலத்தைய நாடுகள் மாதிரி ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு மேல எங்களால முடிக்க முடியாம திரும்பி வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இன்னும் தள்ளி கூடிக்கொண்டு போகும். அப்ப அதுவும் திரும்பி நோயாளர்களைத்தான் பாதிக்க போகுது. என்னன்னு சொன்னால் ஆனா திரும்ப அவர்கள் குறிப்பிடுவார்கள் டாக்டர் வந்து 3 பேரைத்தான் பார்க்கிறார், 7 பேரைத்தான் பார்க்கிறார். ஆகவே அவர்கள் வந்து வரி பணத்துல படித்து விட்டு தங்களுக்கு வேலை செய்கின்றார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை திரும்ப உங்களை தான் சாட்டுவாங்க. நீங்க வந்து ஒன்றை சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து குவாலிட்டி எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து சேஃப்டி வந்து நீங்கள் வந்து கம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரும் இலங்கையில. ஏதாவது வளர்மோ நாடுகள்ல வந்து சொன்னேன், வளர்மோ நாடுகள பிரதான நோக்கம் வந்து மரணத்தை தடுக்கிறதே தவிர குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கல. ஏன்னா இங்க வந்து இருக்கிற சனத்தொகைக்கு எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வைத்திய சேவையில் இருக்கிறாங்க ஆளணின் எண்ணிக்கை வந்து ரேஷியோ வந்து மிக கூட. அவங்க குவாலிட்டியை எதிர்பார்க்க வேண்டாம். நாங்கள் குவாலிட்டியெல்லாம் நாங்கள் குவாலிட்டியான இடத்துல வேலை செய்ய தான் நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம். அதே குவாலிட்டி எங்களால் கொடுக்க தெரியும். மிச்சாக்கள் என்ன செய்யறதுன்றதை வழியேன்னு சொல்லி போட்டு சொல்லுவோம். நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்கல்லோ, நீங்கள் நாங்கள் நோயாளி செலவழிக்கிற நேரம் குறைவு கூட செலவழிக்கிறோம், மிச்சாக்கள் எங்க அனுப்புறதுன்றதையும் சொல்லி போட்டு சொல்லணும். நீங்க அதுக்கு வழி சொல்லணும். பிரச்சனையும் சொன்னா அதுக்கு வழியையும் சொல்லணும். இப்ப மருந்து தட்டுப்பாடு அங்க இருக்குதா டாக்டர்? சொன்னா நாங்க வேற இல்லாம போயிடும். அந்த கேள்வி எப்படிங்க? இல்ல அப்படியா? இல்ல இதுல வந்து மெடிக்கல் சப்ளை டிவிஷன்ல இருந்து ஒரேடியா நாங்கள் இல்லை என்று சொல்ல இயலாது, ஒரேடியாக இல்லை என்று சொல்ல இயலாது. ஆனா சில வேளை அந்த வார அளவு நோயாளர்களுக்கு அளவுக்கு பத்தாம இருக்கலாம். அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது.
அது எப்படி சமாளிக்கிறீங்க? இப்ப எங்கட துறையை இல்லாட்டி பொறுத்தவரையில ஏற்கனவே நாங்க இருக்க வெரி சாரி ஏற்கனவே மிஸ் ப்ரொஃபசர் ஆனஸ், இது பொதுத்தளத்துல கதைக்க இயலாது. எங்கட சரிதான். துறையை ஆனா ஒன்று பொறுத்தவரையில வந்து நாங்கள் முடிஞ்ச அளவு அன்பளிப்புகள் அதெல்லாம் எடுத்து செய்யறோம். மனச்சாட்சிக்கு எதிராக வந்து ஒரு விடயம் நடக்காது. மருந்து காணாமல் மருந்து ஹாஸ்பிட்டல்ல இல்லாமல் போனால் வந்து அது ஏதோ ஒரு வழியில நாங்கள் அந்த மருந்த நோயாளிகள் எடுத்து கொடுப்போம், அல்லது ஏதோ ஒரு வழியில செய்து கொடுக்குறோம். அது வந்து அந்த அந்த விஷயத்துக்கு விடுவோம், அந்த அந்த கதையை விடுவோம். மிக நன்றி டாக்டர்ஸ். நீங்கள் இவ்வளவு நேரமும் மிக முக்கியமான விடயம், இப்ப இலங்கையில வைத்தியர்களுக்குள்ள பிரச்சனைகள், பொதுமக்களுக்கும் வைத்தியர்களுக்குமான இந்த தொடர்பாடல் விடயங்கள் தொடர்பாக நிறைய பேசினோம். மிக நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு எல்லோருக்கும். நன்றி. எப்படி ஒரு தளத்தை கூட வந்து எங்கட கருத்தையும் கேட்டறிந்து அதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க முற்படுறது ஒரு மகத்தான விடயம். பொதுமக்கள் வந்து எங்களோட சிஸ்டம், எங்களோட சுகாதாரத்துறை எப்படி இயங்குது, இதுல இருக்கிற பலையினம் என்ன, இதுண்ட எல்லைப்படுதல் கேமரா என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளணும். அது அதுக்கு சரியான ஒரு களவமைச்சு தந்ததுக்கு நன்றி. 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 ஓகே. இன்றைய கலந்துரையாடலில் பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டன. ஒன்று, வைத்தியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்பு, டாக்டர் சத்தியமூர்த்தியை யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலிருந்து அகற்றுவது தொடர்பான விடயங்கள், மற்றும் அங்குள்ள மருந்து விநியோகம் எவ்வாறு நடைபெறுகின்றன என்ற விடயங்கள், மற்றும் பொதுமக்கள் வைத்தியர்களை சந்தேகிக்கின்றார்களா போன்ற விஷயங்களை நாம் இன்று பேசினோம். அல்லது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.